புதுச்சேரியில் சிறுமியின் இறுதி ஊர்வலம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த மேலும் கூடுதல் சில விவரங்களை வழங்குவதற்காக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். புதுச்சேரியில் இந்த 9 வயது சிறுமி கொலை வழக்கு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் முழுக்கும் ஒரு சம்பவமாக நிகழ்ந்திருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? நீங்கள் பேசலாம். இப்பதான் பேட்டி கொடுத்தேன், நீங்க நேர கேக்குறீங்க. இப்போ நான் டிஜிபி, இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட தலைவர் கலைவாணன், அதுக்கப்புறம் இப்போ ஐஜி சேகல், அவங்க எல்லார் பேர்லயும் நான் ஒரு கூட்டம் நடத்தினேன். இதுல இதை விரைவுபடுத்த சொல்லி இருக்கிறோம். இது மிக துரதிருஷ்டவசமான ஒன்று, கவலளிக்கக்கூடிய ஒன்று, நிலைகுலைய செய்ய வேண்டிய ஒன்று, செய்யக்கூடிய ஒன்று. ஆனா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்ட உடனேயே நேற்றே கலைவாணன் எல்லா இடத்துலயும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரு தமிழ் தெரிந்த அதிகாரி, வேலூரை சார்ந்தவர், இப்பதான் அந்தமான்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு. இதே மாதிரி கேஸ் நிறைய ஹேண்டில் பண்ணவர். அதனால அவர் நேற்றே உடனே அது ஆரம்பிச்சிருக்காரு. மிக விரைவுபடுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும், அதான் சொல்ல முடியும் என்னால. மேடம், சிறுமி கொலை வழக்கை போலீசார் சரியாக கையாளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அது குறித்து உங்களுக்கு கருத்து என்ன? இல்ல, கொலை வழக்குன்றதுல அவங்க காணாம போன உடனே அவங்க இது சிசிடிவி கேமரால குழந்தை அந்த இடத்த தாண்டல அப்படின்ன மாதிரி ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. தேடலன்னு சொல்ல முடியாது. 3:30 மணிக்கு குழந்தை காணாம போயிருக்கு. 5:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 5:30 மணிலிருந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா தாண்டி போல, இல்லைன்னா எங்க இருக்கு அந்த பக்கத்திலே மிக அருகில இது நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் கணிக்க தவறிவிட்டார்கள் என்பதுதான் எனது கருத்தும். ஸோ இது ஒரு தவறு தான். அதனால அவங்க எல்லாருமே இது இன்னும் கொஞ்சம் அவங்க வேற மாதிரி கையாண்டிருக்கணுன்ற கருத்து நம்மளோட கருத்தும். அவர்களுக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா சமூக ரீதியாக இப்படிப்பட்ட குற்றங்களை நடத்துபவர்கள் மீது அதிகமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும், பெண் குழந்தைகளை கண்காணிக்கிற மாதிரி ஆண் குழந்தைகளையும் எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, என்ன நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு கண்டிப்பும் குடும்பங்கள்ல இருக்கணும்ன்றதும் ஒரு தாழ்மையான கருத்தா இருக்குது எனக்கு. மேடம், போதைப் பொருட்கள் தான் இந்த குற்றங்கள் அதிகரிக்க காரணம் என கூறப்படுகிற இந்த நிலையில் போதைப் பொருட்களை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்ல, போதைப் பொருட்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மிக தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா போதை பழக்கம் என்பது இந்த உலகில இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த எந்த மாநிலத்திலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தடுக்கப்பட வேண்டும். இதுல என்ன ஒன்று, நாங்க இப்பொழுது என்ன அபாயகரமான ஒரு செய்தி என்ன என்றால், தமிழ்நாட்டில் இருந்து கைது செய்யப்பட்ட ஒருவரின் கூட்டாளிகள் இங்கே இருக்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்து அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்க சில அரசியல் பின்புலத்தோடு இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள், பினான்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு மீது நாங்க அதிகமா நடவடிக்கை எடுக்க சொல்றோம். இன்று எதிர்த்து குரல் கொடுக்கும் அதே அரசியல் கட்சிகள் தான் அதே போல போதை ஆசாமிகளுக்கும் அவர்கள் அடைக்கலம் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்க மிக கடுமையாக இங்கே குறிப்பிட வேண்டி இருக்கிறது. அதனால எல்லோரின் பொறுப்பு தான். ஏதோ சில பேரின் பொறுப்பு, எங்களுக்கு அதுல பொறுப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதனால அதை கட்டுப்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கைகளும், இப்ப ட்ரெயின், ரோடுவேஸ் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பிடிக்க தான் செய்யறாங்க. ஆனா இதே மாதிரி சமூக விரோதிகள்னால இந்த போதை பழக்கம் இருக்கு. போதை வஸ்துகளின் நடமாட்டம் தமிழகத்துல பிடித்த அவரோட கூட்டாளிகளோட மூலமாவும் இங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சு இப்ப அதையும் தீவிரமான நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்து வருகிறோம் நாங்க. மேடம், இந்த வழக்கிற்கு சிறப்பு நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்தணுமா மேடம்? ஆமா, அதுதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதோட ஒரு பகுதி தான். மிக வேகமாக நடத்தி இப்ப நாங்க சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நான் இதை சொன்னேன்னா, ஏற்கனவே ஹைதராபாத்ல ஒரு வெட்டினரி டாக்டர் இதே மாதிரி ஒரு பாலியல் வன்புணர்வு ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். மிக 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 வேதனையான ஒரு சம்பவம். அப்போ இதே மாதிரிதான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் நிர்வகித்து அதன் மூலமா நம்ம குற்றவாளிகளை கண்டுபிடித்தோம். அந்த அனுபவத்துலதான் இப்ப நம்ம இதை செய்ய முடியுமான்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நிச்சயமா குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படும், பெற்று தரப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.
குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தகவல்களுக்கு நன்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்.